திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிக்கிறேன். நம்ம கச்சியப்பனுடைய பேரூர் புராணம் பார்த்துட்ருக்கோம். அதில் வட கைலாய படலம் 717. என்று இருந்ததி இயம்பு தாமரை இருக்க யானை முகநோக்குபு கொன்றை துன்று சடை எம்பிரான் இனிது கூறுவான் உலகத்தாதே கேள் நன்று நின் விளைவு முற்ற ஈண்டு வர நல்கிலேன் நமது வைப்பதாய் மன்ற என்று நிலை பெற்ற ஆதிபுரி உள்ளது அங்கன் மதுசூதனன். அப்போ இந்த பாட்டு அடுத்த பாட்டை தான் முடியும். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வழிபட்ட தாமரை மலர் இருக்கையாக கொண்ட பிரம்மன் முகத்தை பார்த்து அந்த கொன்றையணிந்த சடையுடைய எம்பிரான் இனிதாக கூறுகிறார். தேவர்கள் உலகத்தின் தந்தையே கேட்பாயாக, உன்னுடைய விருப்பம் முற்றுமாறு இந்த கையில வரம் தரமாட்டோம். நம்முடைய இருப்பிடமாக என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆதிபுரி என்ற பேரூர் உள்ளது. அங்கு முன்பே திருமால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கன் மதுசூதனன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்ல. இந்த பாடல் அடுத்த பாட்டில் தான் அந்த பாடலுடைய பொருள் முடியும். அதாவது வழிபடுறாரு பிரம்மனை பார்த்து கொன்றையணிந்த சடையுடைய எம்பிரான் என்ன சொல்கிறார், இனிதாக கூறுகிறார். தேவர்கள் உலகத்தின் தந்தையே நீ கேடு, உன் விருப்பம் முற்றுவதற்கு இந்த கையில என்னால் வரம் தர முடியாது. நம்முடைய இருப்பிடம் அவர் நம்மனா பெருமான் தன்னுடைய இருப்பிடமாக கூறுகிறார். அப்போ அவருடைய பெருமானுடைய இருப்பிடமாக எதை சொல்கிறாரு, பேரூர் தான் நான் இருக்கிறேங்கிற மாதிரி எவ்வளோ அழுத்தமாக பெருமானுடைய வாயாலேயே கூறுகிறார். நம்முடைய இருப்பிடமாக என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆதிபுரிங்கிற பேரூர் இருக்குது. அங்கே முன்பே திருமால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அடுத்த பாட்டை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அடுத்த பாடல் 718. வெள்ளி மண்டின் நடமாடல் காண விடைவுற்று நம் அருளினால் மறை தெள்ளு கோமுனிவனாகி நோற்று அருள் செறிந்த காலவனோடும் தவக்கள்ள ஐம்பொறி கடிந்து பூசனை கடைபிடித்து வதிகின்றனன் நள்ளி அங்கன் ஒரு நீயும் ஆடல் நனி காண்டி பின்பு வர நல்குதும். என்ன சொன்னா, என்ன சொன்ன போன பாட்டில், தேவர்களின் தலைவரே தந்தையே, நான் சொல்கிறத இந்த கையில நான் அவனுக்கு வரம் தரமாட்டேன். நம்முடைய இருப்பிடமாகிய நீ ஆதிபுரிங்கிற பேர் இருக்கு. அங்கே அந்த வெள்ளி அம்பலத்தில் நம்ம நடனத்தை காண விரும்பி நம்முடைய அருளினால் வேதங்களில் தெளிவுடைய கோமுனிவனாகி, அப்போ நான் தான் அருள் செஞ்சாருன்னு சொல்கிறார். பெருமான் சொல்கிற மாதிரி சொல்கிறார். என்னுடைய அருளால் வேதங்களை தெளிவுடைய கோமுனிவனாகி காலமுனிவனோடு, அங்கே காலமுனிவருக்கு தவம் செஞ்சுருக்காரு. இப்போ கோமுனிவனாக திருமாலும் போய் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஐம்பொறிகளை வென்று நன்கு வழிபாட்டு முறையை பின்பற்றி அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அங்கு சென்று நீயும் நம் மாடலை காண்பாயாக, பின்னர் வரம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ அங்கே போ, பேரூரில் போய் அவங்களோட சேர்ந்து காலமுனிவர் கோமுனிவர் இருக்காங்க, பட்டிமுனியாக நீயும் சென்று அங்கு வழிபாடு முறையை பின்பற்றி வாழ்ந்து வா, போய் அப்புறம் நீ ஆடலை பார்த்த பிறகு உனக்கு வரம் தருவோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 719. பட்டிநாதர என எம்மை நீள் உலகு பண்ணுகின்றது இமையார் பசு ஒட்டி வந்தனை புரிந்த ஏதுவின் அவ்வும்பரார் பசுவும் வந்தனை சட்ட ஆற்றியது நீ உறங்கிவிடு தன்மை சென்றமையின் ஆதலால் அட்ட திக்கினரும் ஏத்து பட்டி முனியாகி அங்கு உருக என்றனன். சட்டனா செம்மையாகன்னு அர்த்தம். அதாவது பிரம்மாவாகிய நீ உறங்கியதால் படைத்த தொழில் உன்னை விட்டு நீங்கிருச்சு. ஆதலால் அந்த தேவர் பசுவாகிய காமதேனு பேரூருக்கு எம்மை வழிபாடு செய்தால் உலகத்தவர் என்னை பட்டிநாதர் அழைக்கிறார்கள். 8 திசையிலும் உள்ளவர்களும் போற்றும்படி பட்டிமுனி என்ற பெயரில் அங்கேயே செல்வாயாக அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இப்போ நடந்ததுலாம் சொல்கிறார். இப்படிலாம் இருக்குது. அங்கே காமதேனு வழிபட்டு அப்படி வழிபட்டதெல்லாம் நீ பட்டிநாதன் கூப்பிட அழைக்கிறாங்க. நீ 8 திசையிலும் போற்ற மாதிரி பட்டிமுனி அப்படிங்கிற பேரில் போய் அங்கே போய் அங்கே சென்று தவம் ஏற்றுன்னு சொல்லி இறைவன் கூறுகிறார். அடுத்த பாடல் 720. ஆலம் மாந்து அமலனார் கிளத்தலும் அலர்ந்த தாமரை அலங்கலான் சால நோற்ற தவம் என்கொலோ பெரிய சாமி கொண்டு அருளுமோர் பெயர் ஏல யான் தழுவ என்று அடி இறைஞ்சி அன்புடன் எழுந்து உயர் மூல மாமனு நவின்று பட்டிமுனியாகி ஆதிபுரம் முன்னினான். இது ஆலம் ஆந்து அமலர்னா அந்த விடமுன்ற குற்றமற்றன்னு அர்த்தம். ஆலம் ஆந்து அமலன்னா அலமற்றவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பெரிய சாமின்னு சொல்கிறாங்கல்ல, பெரிய சாமின்னா பட்டி பெருமான் தான் அந்த பெயருடைய பெருமைக்குரியவர். அந்த பெருமை வீடு பேர் சாமி, வீடு பேர் சாமின்னா உடையவன் அர்த்தம். மூல மாமனுன்னா எல்லா மந்திரத்துக்கும் மூலமாகிய திருவைந்தெழுத்து, அதான் ஆதி மந்திரம். அந்த 5 எழுத்து ஓதுவார்னு அர்த்தம். இந்த விடமுண்ட இறைவன் இவ்வாறு சொன்ன உடனே அந்த விரிந்த தாமரை மாலையுடைய பிரம்மா என்ன செய்றாரு, பெரிய பட்டி பெருமான் கொண்ட பெயரையே எனக்கு பட்டி முனிவர் எனக்கும்
வந்ததற்கு மிகுதியாக நம்ம பிறப்பில் செஞ்ச தவ பயன்தான், நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய திருவடியை வணங்கி பக்தியோடு எழுந்து அந்த உயர்ந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை கணித்து பட்டிமுனியாக மாறி ஆதிபுரமாகிய பேரூரை வந்து அடைகிறார். அப்போ பிரம்மாவும் பேரூர் வந்துட்டார். அப்போ பட்டிமுனிங்கிற பேரோட மந்திரத்தை ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு பேரூரை அடைகிறார். அடுத்த பாடல் 721. தண்டினோடு கரகம் பிடித்த கரமும் தயங்கு பொடி மேனிமேல் புண்டரம் திகழும் வன்மையும் பொருவில் அக்கமாலை புறன் மார்பமும் தொண்டினால் குழைவு கொண்ட உள்ளம் வெளி தோற்றும் ஆக்கை அசைவும் தக கண்டு கோமுனி கழித்து வம் என உகந்த பட்டிமுனி தாழ்ந்தனன். தண்டினோடு கரகம் பிடித்தனா, தண்டுன்னா பிரம்மா கையில் ஏந்திய தண்டு, கரகம்னா கமண்டலம், ஆக்கைனா அசைவு. ஆக்கைன்னா ஆக்கை அசைவுனா திருமேனி தண்ணீர், அந்த ஆக்கைனா உடம்பு, அசைவுனா அந்த மேனியில் உள்ள அசைவு. வம்மன அப்படின்னா வருகன அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, தண்டையும் கமண்டலத்தின் தாங்கிய கையும் அந்த விளங்குகின்ற திருநீர் இணைந்த உடலின் மேல் திரிபுண்டரமாக திருநீர் விளங்கும் சிறப்பும் ஒப்பில்லாத உத்ராக்க மாலை பொருளும் மாறுமாக வருகிறார். யாரு? பட்டிமுனி. இறைவனுக்கு செய்யும் தொண்டினால் குலைந்த உள்ளம் கொண்ட உடம்பில் முதுமையின் தளர்ச்சியுடைய அந்த பட்டிமுனியை கண்டு கோமுனி மகிழ்ந்து, கோமுனி யாரு? திருமால் தான். அவர் மகிழ்ந்து வருக அப்படின்னு வரவேற்கிறார் அவரை. அதை கண்டு உயர்ந்த எண்ணத்தை கொண்ட அந்த பட்டிமுனி என்ன சொல்றார்? தாழ்ந்து வணங்குகிறார். திருமாலை பட்டிமுனி கோமுனியை வணங்குகிறார். அடுத்த பாடல் 722. இந்தவாறு வர என் கொல் நீ இனிது எம்புக என்னும் வளர் கோமுனிக்கு அந்தின் மோகமுற ஆக்கும் ஆற்றல் அயர்வுற்று இடைக்கையிலை மேவி யான் தந்தை மாலுடும் இருத்தி தாண்டவம் அடித்தும் என்று விடை தந்தனன். முந்தை மாதவம் உதிர்ந்தது என்று உவகை முற்றி உற்றது இவன் என்றனன். அவர் என்ன சொல்றார் பதில்ங்கிறத அந்த பாடல் பாட்டிலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது அந்தில்னா அவ்விடத்துல, மோகமுற ஆக்கும் ஆற்றல் அயர்வுற்று அப்படின்னா உறக்கம் வர அந்த படைக்கும் தொழில் மறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை சொல்லி எனக்கு உவகை மகிழ்ச்சின்னு சொல்லி இந்த நடந்ததை சொல்கிறார். அவர்கிட்ட வாங்கன்னு சொல்லி வரவேற்ற கோமுனிகிட்ட தாழ்ந்து வணங்கி பிரம்மா கூறுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவ்வாறு வந்ததற்கு என்ன காரணம் சொல்வாயாக என கோமுனி கேட்கிறார். அப்போ பட்டிமுனி சொல்கிறார், நான் மயக்கமுற்று உறங்க படைத்தல் தொழில் மறந்து இடைக்கையில் சென்று வணங்கினேன். அப்போது இறைவன் தந்தையாகிய திருமாலோடு இருப்பாயாக, அங்கு நடனத்தை அழைப்போம் என்று கூறி விடை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். இந்த முற்பிறையில் செஞ்ச தவம் தான் எனக்கு முதிர்ந்தது, எனக்கு பக்குவம் அடைந்தது என்று மகிழ்ச்சியுற்று இங்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி பட்டிமுனி கூறுகிறார் பதில். அடுத்து 723. நாயினும் கடையனையும் பெரிய நாயகன் திருவுளம் செய்யும் ஆயின் உய்ந்தனன் என கசிந்து அருளை உண்ணி நெக்குருகு கோமுனி தாயினும் பரியும் ஆதிலிங்க முறை தம்பிரான் திருமுன் உய்த்தலும் வாயின் 5 பதம் மல்க வந்தனை புரிந்து சூழ்ந்து மறைபாடினான். என்ன சொல்றான்னா, நாயினும் கடையவனாகிய அடியனை பெருமைக்குரிய தலைவன் உள்ளத்தில் இவ்வாறு அருள் செய்தார் என்றால் அடியேன் உய்ந்தேன் அப்படின்னு சொல்லி மனம் கசிந்து திருவருளை நினைந்து நெஞ்சம் நெக்கு ஒரு அந்த கோமுனி என்ன சொல்றாரு, தாயினும் அன்பு செய்யும் ஆதிலிங்கத்தை இடமாக கொண்ட அந்த பட்டிப்பெருமான் முன்னர் அழைத்து சென்றார். அப்ப நீ அவனோட போய் நீயும் போயிருப்பாயாருன்னு சொல்றாரு. தந்தை திருமாடு இரு நான் நடனத்தை அழிக்கிறேன்னு சொன்னதுனால என்ன சொல்றாரு, என்னையும் பெருமைக்குரிய தலைவன் வந்து உள்ளத்தில் விழார் அருள் செய்தார்னா நானும் அடியேன் ஒய்ந்தேன் அப்படின்னு மனம் கசிந்து நெக்கூருகி அந்த கோமுனி என்ன செய்றாரு, தாயினும் அன்பு செய்த அந்த ஆதிலிங்கத்தை இடமாக கொண்ட அந்த பட்டிப்பெருன் முன்னால இந்த பட்டிமுனியை அழைத்து செல்கிறார். இந்த பட்டிமுனி என்ன செய்றாரு, 5 சொற்களாகிய அந்த 5 எழுத்து மந்திரத்தை அந்த வாயில் மந்திரமாக சொல்லி வழிபாடு செய்து கோயிலை வந்து வளமாக வந்து மறைபாடுகிறார். அதுதான் அந்த பாடல். அடுத்த பாடல் 724. மின் கொண்ட மேரு விலங்கல் சிலை தாங்கி கொன் கொண்ட நொச்சி குமைத்தார் இவர் என்பர், பொன் கொண்ட நொச்சி குமைத்தார் இவராயின் புன்கன்றின் காலில் புதிர்ந்தவாறு என்னே புனிற்று மறுப்பில் புலைப்பட்டார் என்னே அப்படின்னு பாடுறார். அதாவது மின் ஒளினா மின்னா ஒளி தான், மின் கொண்ட அப்படிங்கிறாரு ஒளி பொருந்திய, கொன் கொண்டன்னா அச்சத்தை கொண்ட, கொன் கொண்ட நொச்சின்னு சொல்லி போட்டிருக்காரு, அது வந்து அச்சத்தை கொண்ட. அதாவது அச்சம் வந்து பயமிடை காலம் பெருமை அப்படிங்கிறாங்க. அதாவது தொல்காப்பியத்திலேருந்து அந்த மாதிரி வருது. அப்பால் நான்கே கொன்னை சொல்லே அப்படின்னு வரும். அது
கொன்னைன்ற என்ன அர்த்தம்னா அச்சத்தை கொண்டங்கிற அர்த்தம் தான் அந்த அர்த்தம். புதிர்ந்தன்னா அந்த புற்றுக்குள்ளே கால் புதையிறது. யாருக்கு? அந்த காமதனுடைய கண்ணுக்குட்டிக்கு கால் புதைந்ததில் அதைத்தான் சொல்கிறார். புதிர்ந்த புனிற்று மறுப்புனா இளைய கொம்பு, புழைனா அந்த வடு, எல்லாம் பழையதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒளி பொருந்திய மேருமலையை வில்லாக ஏந்தி அச்சத்தை தரும் முப்புறங்களை அளித்தவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அச்சத்தை தரும் முப்புறத்தை எரித்தவர் இவர் என்றால், அவரே அந்த புள்ளிய கண்டினுடைய கால் புற்றினுள் புதைந்து சுவடுபட்டது. அப்படின்னா என்ன காரணம்? அவ்வளோ வலிமை உடையவர், முப்புறம் எரித்தவர், அவருடைய கால் இதில் இந்த கண்ணுக்குட்டியுடைய கால் பட்டு புதைந்து சுவடுபட்டது எப்படி? அந்த கண்டின் நிலைய கும்பால் இவ்வாறு வடுபட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறார் இந்த பாடலில். அப்போ அடுத்த பாடலில் பதியிருக்கலாம், பார்ப்போம். நம்ம கச்சியப் முனிவருடைய பேரூர் பணம் பார்த்துட்ருக்கோம். அதில் வடகைலாய படலம். அதில் நேற்று என்ன சொன்னார்? இந்த மாதிரி கால் புற்றில் பட்டு ஒளி பொருந்திய மேல்மலையை வில்லா வளைச்சவர், அச்சத்து முப்புறங்களை எரித்தவர், அது எப்படி கண்ணுக்குட்டிய சுவர் அவர் பட்டது, அந்த இளைய கொம்பால், சின்ன குட்டி கொம்பால் எப்படி அவருக்கு வடுபட்டது, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உழக்கும் பாடல் 725, உழக்கும் சமர்க்கன் ஒருவேல் அரக்கன் அழக்குன்று அடியின் அடர்த்தார் இவர் என்பர். அழக்குன்று அடியின் அடர்த்தார் இவராயின் குழக்கன்றின் காலில் குடைந்தவாறு என்னே குருத்து மறிப்பில் குழிந்தார் மற்றென்னே. அதாவது உழக்கும்னா முயற்சி செய்யும். உழக்கும் சமர்க்கன் ஒரு வேல் அரக்கன் சொல்கிறாரு. அது ராவணன் சொல்கிறாரு. ராவணன் கையில் எடுக்கும்போது என்ன பண்ணார்? கால் பெருவர்களால் அழுத்தி அந்த கையிலின் கீழே அகப்பட்டு ராவணன் ஓயாது அழுகிறான். அதனால் ராவணன் பேர் வந்து அவனுக்கு. அதை வந்து அரக்கனால் குண்டடின்னு அடர்த்தார் அப்படின்னு சொல்கிறாரு. குளக்கன்றுனா அப்படி குண்டடியில் அடர்த்துறவர் இந்த இளமையான கன்று, குளக்கன்றுனா இளமையான கன்று, அந்த காலில் குலைந்தது, அந்த கால் பட்டு அவருடைய இது மடுவானதுன்னா அந்த குருத்துனா மறுப்புயாக தோன்றிய கொம்பு, அதுதான் குருத்து மறுப்புன்னு சொல்கிறாங்க. அதை குளிந்து அது அந்த நாளுடைய திருமணி குளிந்து வடுபட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாரு. அதாவது முயற்சியால் செய்யும் போரின் கண் பகைவரை அச்சப்படுத்தும் அந்த ஒப்பற்ற வேலை கையில் ஏந்தியவன் ராவணன். அவன் அழுற மாதிரி கைலை மணி அடியில் வைத்து அழுத்தி வருந்துமாறு செய்தவர் இவர். அவ்வாறு அழுமாறு செய்தவர் இவர் என்றால் அவர் இளைய கன்றின் காலால் குலைந்தது என்ன காரணம்? அப்போதுதான் முளைத்த அந்த கொம்பினால் வடுபட்டது என்ன காரணம் அப்படின்னு இந்த பாட்டில் கேள்வியாக கேட்குறார். அடுத்த பாடலில் பதில் கிடைக்குமான்னு பார்க்கலாம். 726, வள்ளி கணவன் மலை பொடிப்ப வாரிலை வேல் கொள்ளப்படைத்து கொடுத்தார் இவர் என்பர். கொள்ளப்படைத்து கொடுத்தார் இவர் ஆயின் துள்ளிலம் கன்றில் சுவடு உற்றார் என்னே தோற்று மறுப்பில் துளைப்பட்டார் என்னே. அதாவது ஒவ்வொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ அவருடைய பராக்கிரமங்களை கூறி கூறி அப்படி இருந்தவர் இந்த கண்ணுடைய சுவடை ஏன் உற்றார், அதோட தோற்று மறுப்பில் துளைக்கப்பட்டார் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார். என்ன சொல்கிறாருன்னா, மலைனா கிரவுஞ்ச மலை, தோற்று மறுப்புனா அப்போ தான் முளைச்ச மறுப்புன்னு கொம்புன்னு அர்த்தம். இது வந்து மள்ளி கணவனாகிய முருகப்பெருமான் அந்த கிரவுஞ்ச மலை பொடியாகிற மாதிரி என்ன செய்றார்? நீண்ட இலை மாறி வேலை படைத்து கொடுத்தவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகப்பெருமான் வந்து கிரவுஞ்ச மலையை பொடியாக்குறதுக்காக இலை போன்ற வேலை படைத்து கொடுத்தவர் தான் இவர். அப்படி வேலை படைத்து கொடுத்தவர் இவர்னா அந்த துள்ளி குதிக்கிற இளைய கண்டோட கால் சூடுபட்டதுக்கு என்ன காரணம்? அப்போ தான் தோண்டி அந்த புது கொம்புனால் தொலைப்பட்டது, அது வடுபட்டது என்ன காரணம் அப்படின்னு இந்த பாட்டில் கேட்குறாரு. இப்போ இறைவனுடைய பராக்கிரமத்தை புரிந்து இவ்வளவு எளித இதாக கன்றுக்கு அருள் புரிந்ததை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பாடுகிறார். அடுத்த பாடல் 727, பீடியல் கண்டினாம் அடையாள பெருமானை மூடிய அன்பால் பாடிய பட்டிமுனி இப்பால் கூடிய கோல கோமணி கூறு நெறியானே பாடியல் பூசை ஆதிகள் ஆற்ற படல் குற்றான். அதாவது பீடுனா பெருமை கூடிய, அந்த பெருமையான இது. கூடிய குளம்னா அந்த தென்கையில் பட்டளத்தில் கூறினாங்கல்ல, அந்த அழகிய வடிவத்தை தான் கூடிய கோலம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த பெருமை பொருந்தி அந்த கண்டின் சுவடு பெற்ற பட்டி பெருமானை நிறைந்த அன்பால் பட்டிமுனி எவ்வாறு பாடுறார். உடனே என்ன செய்றாரு? கோமுனி அந்த கூறிய முறைப்படி வழிபாடு முன்னிட்டு செய்ய தொடங்கிறார். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? இவர் பாடுறாரு, அவர் வழிபாடு செய்கிறாரு, இறைவனை வந்து வணங்குறாங்க. பெருமை கூடிய அவருடைய குலத்தை புகழ்ந்து பாடி வழிபாடு செய்கிறார்கள் என்று இந்த பாடலில் எளிமையாக சொல்கிறார். அடுத்த பாடல் 728, பொன்னொடு வெள்ளி வார்க்கரை உந்தி பொருது ஓடும் தன்னிகரில்லா தன் புனல் காஞ்சி நதி தாழ்ந்து நன்னடம் வல்லே நான் பெருக என்னான் அசையோடும்
பண்ணினன் ஆடி செய்கடன் முற்றும்படி செய்தான். தண்ணீரில்லா தன்புணல் காஞ்சினா தனக்கு ஒப்பு கூற முடியாத அந்த குளிர்ந்த நீரை உடைய காஞ்சியார்னு அர்த்தம். நசைனா விருப்பம்னு அர்த்தம். அதாவது பொன் வெள்ளி ஆகியவற்றை அடித்து வரும் அந்த காஞ்சி ஆற்றில் மூழ்கினான். இறைவன் ஆடும் நல்ல நடனத்தை நான் விரைவாக பெறுவேன் அப்படின்ற விருப்பத்தோட நீராடி அவன் செய்கிற கடமை முழுவதையும் நிறைவாக செய்தான். யார்? பட்டிமுனி. அடுத்த பாடல் 729. ஆலவனத்தில் கொற்றவை கோட்டம் அதன் கீழ் சார் காலவன் பூசை கண்டு அருள் ஈசர் நகர் மேல்பால் கோலம் அறாத காஞ்சியின் தென்பால் குளிர் பன்னீர் மூலலிங்கத்தின் உத்தரத்திற்கின் முன் உற்றான். ஆலங்காட்டு கொற்றவையாகிய அந்த அதிமூர்க்கம்மன் கோயிலுக்கு கிழக்கையும், காலன் வழிபட்டு அமைச்ச அந்த கோயிலுக்கு மேற்கையும், காஞ்சி ஆற்றுக்கு தெற்கையும், அந்த பன்னீர் மரத்தின் கீழ் இருக்கிற முதல் லிங்கமாகிய பட்டிப்பெருமான் கோயிலுக்கு வடக்கிலும் அந்த அமைந்த இடத்தை அடைந்தான். என்ன சார் வழிபாடு செய்கிறாங்க, நீராடி செய்யும் கடமையெல்லாம் நிறைவாக செய்து இப்போ எந்த இடத்துக்கு போகிறாருன்னு சொன்னால் பட்டிப்பெருமான் இருந்த இடத்துக்கு வடக்க அந்த இடத்தை அமைந்த இடத்தை அடைகிறாரு. அடுத்த பாடல் 730. தடவிய அங்கை குண்டிகை ஆங்கு தரையுள்ளே இடவிய தீர்த்தமாக இருத்தி இமையாரும் வடகைலாயம் என்று துதிப்ப வளர் அங்கி அடவியில் ஆடும் அண்ணலை நூலான் அமர்வித்தான். தடவிய அங்கைனா அழகிய கைன்னு அர்த்தம். பெருமை பொருந்தி அழகிய கை. தரையுள்ளே இடவி அப்படின்னா நிலத்தின் உள்ள புதைத்து அப்படின்னு அர்த்தம். தீர்த்தம்னா அது குண்டிகை தீர்த்தம் தான். வளர் அங்கி அடவினா அந்த நெருப்பு வளர்கின்ற அங்கினா நெருப்பு, அடவினா காடு, வளர் அங்கினா அதாவது நெருப்பு வளர்கின்ற அந்த காடு அப்படின்னு அர்த்தம். நூலால் அமர்வித்தான் அப்படின்னா நூல் முறைப்படி, அதாவது அந்த ஆகமங்களில் சொன்ன முறைப்படி பதிட்டை செய்தான். அந்த கையில் கொண்ட கமண்டலத்தை நிலத்தில் புதைத்து தீர்த்தமாக அமைச்சரார். அந்த கமண்டலத்தை புதைச்சோடனே அது அந்த கமண்டலத்தின் வாயிலிருந்து வர தண்ணி தீர்த்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி அமைச்சராரு. அந்த தேவர்கள் என்ன செய்கிறாங்க, வடகைலாயம் என்று துதித்து வணங்குமாறு அந்த நெருப்புடைய காட்டில் விளையாடுற இறைவனை நூல் முறைப்படி பதிட்டை செய்கிறார். அவர் ஒரு லிங்கத்தை பதிட்டை செய்கிறார். எப்படி பண்ணுறாருன்னா, வடகைலாயத்தில் இருக்கிற நெருப்புடைய அந்த காட்டில் விளையாடுற இறைவனை நூல் முறைப்படி ஆகமப்படி இங்கே பிரதிஷ்டை செய்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாடல் 731. குண்டிகை வாவி தன் புலனாடும் குளிரார மண்டிய காஞ்சிவார் புனலானும் வளர்வேணி அண்டனை ஆட்டி வண்டுபடாத அலர் சாத்தி உண்டிகள் நல்கி ஒளிபிற காட்டி ஓப்பித்தான். குளிராரம் மண்டிய காஞ்சினா குளிர்ச்சியும் சந்தனத்தையும் நிறைவாக கொண்டு இந்த காஞ்சியாரை தான் காஞ்சின்னு சொல்கிறாங்க. அண்டன்னா இறைவன். இந்த வண்டுபடாத அலர் சாத்தினா வண்டு மொய்க்காத பூக்களை தான் நம்ம இறைவனுக்கு சாத்த வேண்டும். குண்டிகள்னா நைவேத்தியம் தான். அதாவது இந்த குண்டிகை தீர்த்தத்தினுடைய குளிர்ந்த நீராலையும், கமண்டலம், குண்டிகைனா கமண்டலம், அதோட குளிர்ந்த நீராலையும் இந்த காஞ்சி ஆட்டு நீராலையும் அந்த சடையுடைய இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்கிறாரு. என்ன அபிஷேகம் பண்ணுறாரு. அந்த வண்டு மொய்க்காத பூக்களை சாத்துகிறாரு. அப்போ உடனடியாக உண்டி எல்லாம் படைச்சி அந்த தீபதூபம்லாம் காட்டி மகிழ செய்தார் இறைவனை. இந்த மாதிரி வழிபடுகிறார் பட்டிமுனிவர். அடுத்த பாடல் 732. வடவனம் வாழும் கொற்றவை பொற்றாள் மகிழ் கூற கடவிய பூசை காதலின் ஆற்றி கதிர்வெள்ளி தடவரை ஏகி சம்புவை அங்கும் தாழ்ந்து அன்பால் சுடர்மணி வெள்ளி அம்பல நோக்கி தொழுதானாள். வடவனம்னா அந்த ஆலவனம், ஆலமரக்க அரசவனம். அப்போ கடவியனா கடமை. கதிர்வெள்ளி தடவரை அப்படின்னா அந்த ஒளி பொருந்திய வெள்ளிங்கிரியத்தான் கதிர்வெள்ளி அப்படின்னு சொல்லி பெரிய மலை அப்படிங்கிறாரு. சம்புன்னா தொன்மையான, சம்புவை அப்படின்னு அர்த்தம், தொன்மையான அர்த்தம். அதாவது அந்த ஆலவனத்தில் இருக்கும் கொற்றவையாகிய அந்த அதிமூர்க்கம்மனின் திருவடியை வழிபட்டான். வழிபட்டுட்டு வெள்ளிங்கிரிக்கு சென்று இறைவனை வணங்கினான். அங்குள்ள வெள்ளியம்பலத்தை பார்த்து தொழுதான். இப்போதான் என்ன பண்ணாரு, ஒரு இதை முறைப்படி நூல் முறைப்படி பதிட்ட செய்து அதுக்கு திருமஞ்சனம் நாட்டி உண்டி படைத்து தூபதீபம்லாம் செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்கிறார், கொற்றவையாகிய அதிமூர்க்கமான திருவடியை வழிபடுறாரு. வெள்ளிங்கிரி சென்று இறைவனை வணங்குறாரு. அங்குள்ள வெள்ளியம்பலத்தை பார்த்து தொழுதாரு அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க. அடுத்த பாடல் 733. நித்தலும் இவ்வாறு ஆதிபுரத்து நிமலர்காம் பத்திகள் செய்து காலவனோடும் பசுவான உத்தமனோடும் போதிவனத்தின் உரை நாளின் முத்தி அடிக்கும் யாகம் வளர்க்கும் முறை பூண்டான். அந்த ஆதிபுரத்து நிமலன்னா அந்த ஆதிபுரமாகிய பேருள்ள உள்ள மரமற்றவன் அர்த்தம். இந்த பசுவான உத்தமன் அப்படின்னா
புருஷோத்தமன் சொல்லுவாங்கல்ல பெருமாளை, அது மாதிரி பசுவான உத்தமன் சொல்கிறாங்க. அதை பசு வடிவில் இருக்கிற கோமுனியைத்தான் அப்படி அழைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாள்தோறும் இந்த மாதிரி ஆதிபுரமாகிய பேருடைய இறைவனுக்கும் காலமுனிவரோடும் அந்த கோமுனிவரோடும், அதாவது பசு வடிவான கோமுனிவரோடும் வழிபாடு செய்து அந்த அரசோணமாகிய பேரூரில் வாழ்ந்து வந்தான். அத்தகைய காலத்தில் அந்த முத்தியை தரும் அந்த வேள்வி செய்கிற முறையையும் மேற்கொள்கிறான். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, முத்தி வேண்டி வேள்வி செய்யும் முறையை மேற்கொண்டு வேள்வி பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாடல் 734. விண்ணவர் வருக விஞ்சையர் வருக புண்ணிய முனிவரர் புகுதக என்று எண்ணிய முடங்கள் உய்த்து எவ்வவரும் நன்னுற அவர் மகிழ் நலம் செய்தான். விஞ்சையர்னா அந்த வித்யாதரர்கள் சொல்கிறது, முடங்கள்னா ஓலை, அது உடங்கள் உய்த்து எல்லாருக்கும் ஓலை அனுப்புகிறாரு. எவ்வவரும் நன்னுற, எல்லோரும் வந்து சேருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஓலை அனுப்பி பண்ணுறார். என்னென்னா, தேவர்களே வருக, வித்யாதரர்களே வருக, புண்ணியம் செய்துள்ள முனிவர்களே வேள்வி களத்திற்கு வந்து புகுவீர்களாக, இந்த வேள்வி நடந்துட்டுருக்கு, நீ எல்லாரும் வாங்க என்ற கருத்தை கொண்ட ஓலைகளை அனுப்பினான். வந்து அவர்கள் மகிழுமாறு வேண்டிய நன்மை பலவற்றையும் செய்தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலில். நம்ம கச்சிய புலியூர் அருளிய பேரூர் பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் வட கைலாய பாடலத்தில் 735வது பாடல். வளம் அருள் காஞ்சியின் வடபாங்கர் களமறு இலது கண்ணுற நாடி அளமறு பிறவிகள் அவை ஓங்க உளம் உவகையின் உற ஒடுவித்தான். என்ன சொல்கிறாங்க, களமறு இலதுனா குற்றமற்றது, அளமறு பிறவினா அளமறுதெல்லாம் மனக்கலக்கமடைதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது எதுகையும் அந்த இதுக்காக இலக்கணப்படி அதை அளமருன்னு வருது. அளமருனா லா, சின்ன லா, இது பள்ளிக்கு வரலா பெரிய, அதனால் லகரத்துக்கு லகரம் வந்துச்சு, எழுத்து மாட்டம்தான். அப்புறம் உழுவித்தான் அப்படின்னா பிறரை கொண்டு உழச்சேதான் அர்த்தம். உழுறதுனா நம்ம உழணும், இவன் இன்னொருத்தவங்க உழ வைக்கிறாரு, அப்போ பிறரை கொண்டு உழுவலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாரு. என்னன்னா, அந்த வளப்பம் பொருந்தி அந்த காஞ்சி ஆற்றின் வடப்பக்கத்தில் அந்த குற்றமில்லாத இடத்தை ஆராய்ந்து அமைத்து கொள்கிறான். அப்புறம் மனக்கலக்கத்தை செய்கின்ற பிறவிகளால் இந்த பிறவி ஓங்குமாறு உள்ளம் உவகை பெற நிலத்தை உழுமாறு செய்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எல்லாருக்கும் ஓலையில அனுப்புகிறா, எல்லோரும் வாங்க வேடு நடக்குன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன, வடப்பக்கத்தில் அந்த ஆராய்ந்து இடத்த அமைச்சு அங்கே மனக்கலக்கத்தை செய்கிற பிறவிகளால் இந்த பிறவி ஓங்குமாறு உலகமே உவப்பெய்த சந்தோஷப்படுமாறு நிலத்தை செய்கிறார், உழுமாறு செய்தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 736. விண்டொடு சாலையும் விதியாற்றால் குண்டமும் வேதியும் குறித்திட்டு தண்டமும் யூபமும் சமிதை முதல் பண்டமும் குறைவர பயில்வித்தான். அந்த வேதி தான் வைக்கிறது தான் வேதியும் சொல்கிறார்ல. வேதினா குண்டத்துக்கு மேலே நிறைய கூட வைக்கிற அந்த உயர்ந்த மேடை, தண்டம்னா அந்த வேள்விச்சாலையோட காலு, அது யூபம்னா பழியிறதுக்காக உள்ள அந்த விலங்குகளை கட்டி வைக்கிற தூணு, அது சமித்துனா சமித்து குச்சின்னு சொல்லுவோம்னா அது வேள்வி குச்சிகளை தான் அவர் சொல்கிறார். அதாவது ஆகாய முறை உயர்ந்த அந்த வேள்விச்சாலையை விதிப்படி அமைக்கிறாரு. வேள்வி குண்டத்தையும் வேதியையும் குறித்தாட்டில் அமைக்கிறாரு. வேள்விச்சாலையில் உரிய இடங்கள்ல அந்த கால்களையும் அந்த வேள்வி தூணையும் அமைக்கிறாரு. சமித்தெல்லாம் குறைவில்லாமல் சேர்த்து வைத்துக் கொள்கிறார். ஒரு வேள்விக்கான ஆயத்தங்களை செய்கிறார். அடுத்த பாடல் 737. வரமளி வஞ்சுள மரம் ஈந்த அரணியின் நெழி தடல் அது மூட்டி இரணிய உலகமும் எழு தூமும் பரவிய இருள் செய்ய பாவித்தான். வரமளி மஞ்சுளம்னா அந்த உயர்ந்த கல்யாண முருங்கின்னு ஒரு மரம் இருக்குது, அதுதான் வரமளி மஞ்சுளம்னு சொல்கிறார். அரணினா தீக்கடை, அந்த தீக்கடையில் கோளுக்கு ஒரு கட்டை அரணி கட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டையை, அதுதான் அரணின்னு சொல்கிறாரு. நெளி அப்படின்னா தீக்கடை கோள், அந்த தீக்கடையில் குச்சி, அந்த கடையிறதுக்கு பேர் அரணி, அது கடையிற குச்சி பேர் நெளி. அப்போ இந்த இரணிய உலகம்னா பொன்னுலகத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த உயர்ந்த கல்யாண முருங்கை மரத்தாலான அந்த அரணி கட்டையை ஆகிய அந்த தீக்கடை கோளால் நெருப்பு மூட்டுறாரு. அப்போ இந்த பொன் உலகம் புகை மூடி இருளாகும் முறையில் இந்த வேள்வி புகையினால் அந்த பொன்னுலகம்னா ஃபுல்லாக புகை மூடி இருளாகிற மாதிரி வேள்வி செய்ய தொடங்குகிறார். அடுத்த பாடல் 738. துடுப்பு நெய் முறை சொரிந்து அங்கன் எடுப்பிய அங்கியின் இசைவித்த தடுப்பரும் தீஞ்சுவை தகுமுண்டி மடுப்பவர் மடுப்புற மடுப்பித்தான். என்ன சொல்கிறாருன்னா, துடுப்புனா சிறுக்கு, இந்த துடுப்பு சிறுக்கு அந்த ஒரு இது பண்ணுறது, தீயில போடுறது. உண்டினா உணவு, மடுப்பவர் மடுப்புறனா அந்த உண்பவர்கள் உண்ணுமாறு. அந்த சிறுவத்தால், அந்த சிறுக்குன்னா அது ஒரு இது மாதிரி ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க வேள்வி பண்ணுறவங்க, அதைத்தான் அவங்க சிறுவன்னு சொல்கிறாங்க. அதை நெய்யை முறையாக வேள்வியில் சொரிந்தான்.
அந்த வேள்வியை எழும்பிய தீயில் அந்த தடுத்தற்கு அரிய நல்ல சுவையுடைய உணவுகளை அந்த உண்பதற்குரிய தேவர்கள் உண்ணுமாறு உண்ணச் செய்தான். அதாவது அது வழியாக அந்த அபிபாகம் அதை போட்டதெல்லாம் போய் அந்தந்த இறைவன் அந்தந்த தேவர்களை போய் சேருமாறு அந்த பூஜையில் வேள்வி செய்தான் என்று சொல்கிறார். அடுத்த பாடல் 739. நல்வகை பயன் பிற நாடாமே பல்வகை வேள்வியும் பரணார்த்தம் எல்வகை மலரடி இணை நாடி அல்வகை மலம் ஆற ஆற்றினால் அல்வகை மலமர ஆற்றினால். என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வகை மலரடி இணை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த ஒளி பொருந்திய தாமரை போன்ற 2 திருவடிகளை தான் சொல்கிறார். அல்வகை மலம்னா இருள் பொருந்திய ஆணவ மலம், அதுதான் அல்வகை மலம் அற அப்படிங்கிறார். மலம் அற அப்படின்னா ஆணவ மலம் அற்று போகும்படி அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல பயன்கள் எதனையும் எதிர்பாராமல் பல வகையான முறையில் இறைவனுடைய ஒளி பொருந்திய அந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை விரும்பி அந்த இருள் மலமான ஆணவ மலம் நீங்குமாறு வேள்வி செய்தான். அவர் ஆணவ மலத்தால் தான் தூங்கிட்டார் இல்லையா, அதெல்லாம் ஆணவ மலத்தால் தான் அந்த மலம் நீங்குமாறு வேள்வி செய்கிறான் அப்படிங்கிறது அந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல் 740. விண்ணவர் அனைவரும் வியப்புற்றார், மன்னவர் அனைவரும் மகிழ்குந்தார், அண்ணலும் திருவுருளினர் ஆனார், பண்ணிய முனிவனும் பரிவு அகன்றான். என்னாச்சுன்னா, தேவர்கள் அனைவரும் வேள்வியை கண்டு வியந்தார்கள், மக்கள் அனைவரும் வேள்வியை கண்டு மகிழ்ந்தார்கள், இறைவனும் திருவுருள் செய்தார், அந்த வேள்வியை செய்த பட்டிமுனியும் கவலை நீங்கினான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்த பாடல் 741. அளவிடு சூழ்ச்சி எல்லை உயிர்கட்கு அடாத அறிவான சோதி அமலன் வளவிய பாதம் உண்ணி மறைநான்கும் வல்ல மறுவென்ற பட்டி முனிவன் உளமளி அன்பு பொங்க உலகு ஏத்த ஆற்றும் உயர் ஓமகுண்ட நினைவோர் விளர்த்தபு காமநல்கு திருநீற்று மேடு இது என நின்று மேன்மை தகுமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது காம நல்கும்னா வேண்டியவற்றை கொடுக்கும் அர்த்தம். திருநீற்று மேடுங்கிறது இந்த காலத்திலும் பேரொரு இருக்குது. அது அதாவது அடாத அந்த பொருந்தாத அந்த மறுவென்ற பட்டிமொழி, அதாவது ஐம்பொறியாக அந்த குற்றங்களை வென்ற பட்டிமொழின்னு அர்த்தம். அதுதான் அப்படி சொல்கிறார், மறுவென்ற பட்டிமொழின்னு சொல்கிறாரு. விளர் சூழ்ச்சின்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம். விளர் தபு அப்படின்னா வெள்ளறிவை நீக்கும். அதாவது வெள்ளறிவுனா அந்த ஒன்றுமே இல்லாத அறிவு, அது என்ன உபயோகம் இல்லாத அறிவுன்னு அர்த்தம். அந்த வெள்ளறிவை நீக்குது தான் விளர் தபு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உயிர்களுக்கு அதை அளவிட்டு அறியும் ஆராய்ச்சிக்கு அப்பால், அந்த உயிர்களுக்கு எவ்வளோ அறிவுமா அந்த ஆராய்ச்சிக்கு அப்பால் எட்டாத ஞானசோதி யார்? இறைவனுடைய வழக்கம் பொறுத்திய திருவடி. அதை நினைந்து 4 வேதங்களில் வல்லவனும் 50 குற்றங்கள் வென்றவன் மணந்த பட்டிமுனிவன் மனதில் மகிழ்ச்சி மேலும் மேலும் ஓங்கும் முறையில் உலக மக்கள் புகழ்ந்து பாராட்ட அந்த உயர்ந்த வேள்வியை செய்கிறான். எல்லோரும் பாராட்டும்படியாக அந்த வேள்வியை செய்கிறான். அந்த வேள்வி குண்டத்தை நினைப்பவர்களுக்கு, அதாவது வேள்வி குண்டத்தை நினைச்சு பார்க்குறவங்களுக்கு அந்த வெள்ளறிவு நீங்கி, வெள்ளறிவுனா என்னது? ஒன்றுமில்லாத அறிவு, அந்த அறிவு நீங்கி விரும்பி எல்லாவற்றையும் கொடுப்பதுதான் திருநீற்றுமேடு. அப்போ திருநீற்றுமேடுக்கு போனால் நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒன்றும் அறியாமை நீங்கி நம்மளுக்கு விரும்பி எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த திருநீற்றுமேற்றை இது என்று பார்ப்பவர்களும் நினைப்பவர்களும் உயர்வை அடைவர்னு சொல்கிறாரு. அவர் வணங்கிய அந்த வேள்வி நடந்தால் திருநீற்றுமேடு இன்னைக்கு இருக்குது. அதை அந்த மேட்டை வணங்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் நினைக்கிறவங்களுமே உயர்வை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாட்டில். அடுத்த பாடல் 742. முண்டக மேலிந்த பிரமன் சமைத்த முறையால் அவன் பெயருடன் விண்டிடு தீர்த்தமான குண்டிகை தீர்த்தம் ஆடி மிளைநீட்டு மேட்டின் போல் மண்டிய பூதி மெய்யின் வதிவித்து எழுந்து வடபால் அடுத்த கையிலை அண்டனே அன்பின் ஏத்தும் அவரே பிறந்த அறிவாளர் அல்லர் பிறரே. அது குண்டிகைனா கமலாலும் தெரியும். மண்டிய பூதினா அந்த வீடில் வெறுக்கை தெரிஞ்சனால், அது விபூதினா அது என்ன சொல்கிறது, வீடில் வெறுக்கை தருதலினால் உபூதி. மண்டிய பூதினா வீடு படலம், வீடு பேர், அதை அது தருவது எது? விபூதி தான் அப்படின்னு சொல்கிறார். மண்டிய பூதினா அந்த அர்த்தம். வீடில் வெறுக்கை தருதல்னால அது விபூதி அப்படின்னு சொல்கிறோம். தாமரை மலர்களில் இருந்த அந்த பிரம்மன் பட்டிமுனியாக அமைத்த அந்த தீர்த்தம் அவன் பெயரோடு சேர்ந்து பிரம்ம தீர்த்தம் வழங்கும். அந்த கமண்டலத்தை கொண்டு அமைத்த தீர்த்தத்தினால நீராடி அந்த திருநீற்று மேட்டில் மேன்மைக்குள் செல்வத்தை கொடுக்குற அந்த திருநீற்றை உடம்பில் அணிந்து அந்த வடகராயத்தை அடுத்து அந்த இறைவனை புகழ்ந்து வழிபடுவோரே இந்த உலகில் பிறந்தவர்கள் அவங்க. அவ்வாறு செய்யாதவங்க என்ன ஆகும்? பிறந்த பயனையே பெறமாட்டார்கள். எதற்காக பிறந்தார்களோ அந்த பயனே அவர்களுக்கு கிடைக்காது. எப்போ அந்த பிரம்மன் பட்டிமுனியாக அமைச்ச அந்த தீர்த்தம் பெயரோடு சேர்ந்து பிரம்ம தீர்த்தம்னு வழங்கப்படுது.
அந்த கமண்டலத்தை கொண்டு அவள் அமைச்ச தீர்த்தத்தில் நீராடி அந்த திருநீற்று மேட்டின் மேன்மையை அந்த செல்வத்தை கொடுக்குற திருநீற்றை உடம்புல அணிஞ்சிக்கிட்டு அந்த வடகலாயத்தை அடுத்த இறைவனை அந்த புகழ்ந்து வழிபடுவது தான் இந்த உலகத்தில் பிறந்தவங்க. மற்றவங்களாம் இந்த உலகத்தில் பிறந்த பயனே பெறாதவர்கள் ஆவார்கள் என்று இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்த பாடல் 743. மா துக்கம் ஆற்ற விளைவார்கள் மண்ணின் மகிழ் போகம் எய்தல் உருவார் ஏதுக்களான பல கொண்டு விண்ணின் இமையார்கள் ஆதல் விளைவார் சாதுக்கள் ஆதல் விளைவாரும் அன்பு தலைவுற்ற பட்டி முனிவன் போதுக்கண் மேவி வழிபட்ட செம்மல் புகழன்றி பேரும் உளரோ அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, பெரிய துன்பங்களை நீக்க விரும்புகிறவங்க, இந்த உலகில் நிறைந்த மகிழ்ச்சியோட இன்பங்களை நுகர விரும்புகிறவங்க, அப்போ துன்பங்கள் நீங்கணும், இன்பங்களை நுகரணும். பல காரணங்களை கொண்டு விண்ணுலகில் தேவர்களாக விரும்பணும், சிறந்த துறவிகளாக விரும்புவார்கள். இவங்களுக்கு பக்தியில் சிறந்த பட்டி முனிவன் மலர்களை கொண்டு வழிபட்ட அந்த இறைவனுடைய அடைக்கலமின்றி வேறு அடைக்கலம் இல்லை. அது என்ன சொல்கிறாருன்னா, துன்பங்கள் நீங்கணும், இன்பங்கள் நுகரணும், விண்ணுலகில் தேவர்களாக இருக்கணும், சிறந்த துறவியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாருக்கும் நினைக்கிறவங்களுக்கு பக்தியில் சிறந்த அந்த பட்டி முனி என்ன சில மலர்கள் கொண்டு வழிபட்ட அந்த இறைவனுடைய அடைக்கலம் தான் வழி கிடைக்கும், வேறு அடைக்கலம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் தெளிவாக கூறுகிறார் ஆசிரியர். கச்சியப்ப அடியாரத்துடைய வணங்கிற கச்சியப்ப முனிவர் அருளிய பேரூர் படம் பார்த்துட்ருக்கோம். அதில் நிறுத்தப்படலம் இனிமேல் ஆரம்பிக்க போகுது. அது வடகைலாய படம் முட்டிட்டு இப்பொழுது நிறுத்தப்படலத்தை பற்றி ஒரு முன்னுரை. இறைவன் கூறியபடி அவனுடைய நடனத்தை காண காலவர், கோமுனி, பட்டிமுனி ஆகியோர் காத்திருக்காங்க. அவர் சொன்னபடி அங்கே பூஜை பண்ணிட்டு காத்துட்ருக்காங்க. கோமுனிவர் இறைவன் கூறிய வெள்ளி மன்றை காணவில்லையே அப்படின்னு வருந்தி தியானம் செய்கிறார். அந்த அசரீரி வாக்கு படி பழைய மன்று மறைந்தது, புதிய மன்றை படைப்பாய் என கூறியதான் அசரீரி வாக்கு சொல்லுது. அந்த கோமுனி எந்த இடத்துலன்னு சொல்லி உரிய இடம் தேடி மயங்குறார். இறைவன் சித்தர் வடிவில் அங்கு எழுந்தருளுகிறார். பல்வேறு சித்து வேலைகளை செய்கிறார். முனிவர்கள் வேண்டிக் கொள்ள அந்த மன்றத்தை படைத்து கொடுத்தார். தாமே மன்றத்திலிருந்து கூத்தப்பெருமானாக காட்சி கொடுத்தார். அகத்தியர் பதிட்டை செய்யும் ஆசானாக இருந்தார். முறைப்படி திருக்குட நன்னீராட்டு செய்தனர். இறைவன் நடனம் செய்யும் நாள் வருவதை அறிந்து அனைவரும் அங்கேயே இருந்து திருவிழா கொண்டாட முயன்றனர். பங்குனி திங்கள் வளவிரை 6ஆம் தேதியில் கூடிய கார்த்திகை நாள் அந்த நான்மீன் அன்று கொடியேற்றினர். 10 நாள் விழா கொண்டாடினர். இறைவன் வெள்ளி அம்பலத்தில் விரும்பி நடனத்தை செய்து கொண்டிருந்தான். காலவர் முதலிய மூவரும் சிவானந்தம் பெற்று திளைத்தனர். இறைவன் ஆட அனைவரும் ஆடினர். இறைவனது ஆட்டத்தினால் அவருடைய உடம்பில் இருந்த பாம்புகள் நஞ்சை உமிழ்ந்தன. சோர்வுற்று இருந்த தேவர்களுக்கு உமாதேவி அன்னபூர்ணியை அழைத்து அமுது அளிக்கும்படி ஆணையிட்டாள். முருகப்பெருமான் நீர்வேட்கை தணித்தார். விநாயகப் பெருமான் துதிக்கையால் நீரை தெளித்து அனைவருடைய வெப்பத்தையும் நீக்கினார். காலவ முனிவர் இறைவனிடம் இவ்வுடலை நீக்கி அருள வேண்டும் என வரம் கேட்டார். திருமால் இந்த வெள்ளியம்பலத்தில் நாள்தோறும் அடியனுக்கு நடனத்தை காட்ட வேண்டும் என்று வரம் கேட்டார். பிரம்மனும் இதனையே வேண்டினார். ஆலங்காட்டு காளியாகி அதிமுகம்மனும் ஒப்பில்லாத நடனத்தை எனக்கு அருளினீர்கள், எல்லா நாட்களிலும் அம்முதன்மையை எனக்கு அருள்க என வேண்டினாள். வெள்ளிங்கிரியில் உள்ள வெள்ளி மன்றத்து நடனத்தை உமையம்மைக்கு உரியதாக்கினார். அன்றைய நாள் மாலையில் கொடியிறக்கம் செய்தனர். அப்போ அங்கே இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. 10 நாள் திருவிழாவை கொண்டாடுறாங்க. இறைவன் அவரே மன்றத்தை பழைய மன்றை மறைத்து புதிய மன்று படைத்து அதில் அந்த நடனம் ஆடுவதற்கான மேடையும் அமைத்து கொண்டு மன்றத்தை படைத்து அதில் ஆசானாக இருந்து முறைப்படி என்ன செய்கிறார், திருக்குட நீராட்டம் செய்து இறைவன் நடனம் செய்யும் நாள் வருவதை அறிந்து அங்கேயே காத்திருக்காங்க. அப்போ அன்னைக்கு 6ஆம் நாள் 6ஆம் தேதியில் கார்த்திகை நாள் என்று கொடியேற்றினார்கள். 10 நாள் விழா கொண்டாடினாங்க. இறைவன் வெள்ளி அம்பலத்திலிருந்து விரும்பி அப்படி நடந்த செஞ்சு கொண்டிருக்கிறாரு. காலவர் மட்டும் என்ன கேட்குறாரு, சிவானந்தம் பெற்று 3 பேருமே, காலவர், கோமணி, பட்டிமணி 3 பேருமே சிவானந்தம் பெறுகின்றனர். இறைவன் ஆட அனைவரும் ஆடினர். அவருடைய ஆட்டத்தினால என்னென்ன ஆகுது, பாம்பெல்லாம் நஞ்சை உமிழ்ந்தது. உமாதேவி அன்னபூர்ணி அடைத்து அமுது அடைக்கிறாள். முருகப்பெருமான் நீர்வேட்கை தணிக்கிறார். விநாயகப் பெருமான் துதிக்கையால் தெளித்து வெப்பத்தை நீக்கிறார். ஆனால் காலமுனி என்ன கேட்குறாரு, இந்த உடலை நீக்கி அருள வேண்டும் வரம் கேட்குறாரு. ஆனால் திருமாலும் பிரம்மாவும் என்ன கேட்குறாங்க, அடியனுக்கு நடனத்தை தினமும் காட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாள்தோறும் காட்ட வேண்டும் கேட்குறாங்க.
ஆலங்காட்டு காளி என்ன சொல்கிறார், ஒப்பில்லாத நடனத்தை எனக்கு கொடுத்தீங்க, எல்லா நாட்களிலும் அந்த முதன்மை, அதாவது அந்த இதை ஏற்றுக்கொள்ள வந்த முதன்மையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே வெள்ளிங்கில் இருக்க அந்த வெள்ளி மண்டலத்தின் நடனத்தை உமையம்மைக்கு உரியதாக்குகிறார் பெருமான். அன்றைய நாள் மாலையில் கொடியிறக்கம் செய்தனர். இப்பொழுது நிறுத்தப்படலம் தொடங்கப் போகிறது. நம்ம கச்சியப்ப முனிவர் அருளிய பேரூர் புராணம் பார்த்துட்ருக்கோம். அதில் வட கைலாய படலம், பாடல் எண் 744. ஒளி தழல் நாப்பன் நின்றும் நிறை நீருள் நின்றும் உயர் காணடைந்து முகில் தோய் வலிகழு குன்றின் உச்சி வதிவுற்றும் உண்டி வழுவித்தும் வையம் முழுதும் கலி கெழு சித்தி பெற்று மதியோர்கள் எய்து கதிமுற்றும் ஒன்றும் பொழுதின் மலிதக நல்கும் என்ப வழிபாடு செய்யின் வடபால் இருந்த கைலை. இது உண்டி வழுவித்தினா உண்டியை துறந்துன்னு அர்த்தம். உணவை துறந்து ஒன்றுபடுதுன்னா ஒரு நாள். அதாவது இந்த கட்சி முன்னோர் இந்த பாடல எது சொல்லியிருக்காருன்னா, நீர் பலகால் மூழ்கி நிலத்தசை இத்தோளுடையார் சோர் சடை தாழ சுடரோம்பி ஊரடையார் கானகத்தை கொண்டு கடவுள் விருந்தோம்பல் வானகத்து உய்க்கும் வழி அப்படின்னு இந்த புறப்பொருள் வெண்பா மாலை பாடலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பாடலை கட்சி முன்னோர் பாடிக்காருன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒலிக்கின்ற நெருப்பினிடையே நின்றும் நிறைந்த நீரிலே நின்றும் உயர்ந்த காட்டிலே தங்கியும் மேகம் பொருந்தும் உயர்ந்த மலையின் உச்சியில் வாழ்ந்தும் உணவை துறந்தும் உலகம் முழுதும் பாராட்டும் சித்தி பெற்ற ஞானிகளடையும் கதியை அடைந்தும் பெறக்கூடிய எல்லாவித சிறப்புகளையும் வடக்கையில இறைவனை ஒரு நாள் வழிபட்டாலே நிறைய கொடுக்கும் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த வடகையில பெருமானை வழிபடுறதுனால என்னென்ன கிடைக்கும்னா, என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லா சிறப்பும் அதை விட நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெருப்பில் நிற்கிறது, நீரில் நிற்கிறது, காட்டில் இருக்கிறது, மேகம் போன்ற உயர்ந்த மலை உச்சியில் வாழ்கிறது, உணவை துறப்பது, உலகம் முழுவதும் பாராட்டு பெற்ற சித்தி பெற்ற ஞானிகளுடைய அந்த கதியை அடைஞ்சு பெறக்கூடிய எல்லா சிறப்புகளையும் என்ன செய்யும், வடகில இறைவனை ஒரு நாள் வழிபட்டாலே நிறைய கொடுக்கும் என்று சொல்வார்கள் என்று இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்த பாடல் 745. வட கைலாயம் மேய மணிகண்டர் மேன்மை வரை செய்து செப்பல் அரிதே புடவியில் எய்தும் ஆர்வம் மறுவாது ஒழிந்த புரை தீர்ந்த நோன்மை அறிவீர் நடநடராசன் அங்கன் ஒரு மூவருக்கு நயமல்க நல்கு திறன் மற்று உடல் ஒரு நோய்கள் மாய உரை செய்தும் என்ன உயர் சூதன் ஓதல் உருவான். சூதன் ஓதல் உருவானா சூதன் சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்கிறார்னா, அதாவது புடவியில் எய்தும் ஆர்வம் மறுவாது ஒழிந்த அப்படின்னா நில உலகில் மீண்டும் பிறக்கும் அந்த ஆசை வராது நீங்கிய அப்படின்னு அர்த்தம். வேண்டேன் பிறவி அப்படின்னு சொல்லி அர்த்தம். திருவாசத்தில் வருதுல வேண்டேன் பிறவி வேண்டேன்னு சொல்லி அந்த ஒரு பாட்டில் வருது, அது சொல்கிறாரு. அது புரை தீர்ந்தனா குற்றம் தீர்ந்த, நோன்மை அறிவினா நோன்மைனா உற்ற நோய் நோன்றல் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் வர்ற அந்த வார்த்தையை தான் நோன்மை அறிவீர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம்னா, வடகைலாயத்தில் வீட்டிலிருந்து அருள் செய்யும் அந்த இறைவனுடைய பெருமையை அளவிட்டு சொல்லுதல் ரொம்ப அரிது. மீண்டும் மண்ணுலகில் பிறக்கும் அந்த ஆசையற்ற அந்த குற்றமற்ற தவத்தை செய்யும் முனிவர்களே நடராச பெருமான் செய்யும் நடனத்தை காலவமுனி, கோமுனி, பட்டிமுனி ஆகியோருக்கு கொடுக்கும் அந்த சிறப்பை உடலுக்கு வரும் நோய்கள் நீங்குமாறு சொல்வோம் என்று சூதமுனிவர் மேல் வரும் செய்தியை கூறத் தொடங்கினார். அதாவது அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு அடுத்த படலத்தை எப்படி சொல்ல போகிறாருன்னு சொல்லி சூதமுனிவர் சொல்கிறாரு. வடகைலாயத்தில் வீட்டிலேருந்து அங்கே வீட்டிலிருந்து அருள் செய்கிற இறைவனுடைய பெருமையை அளவிட்டு சொல்ல முடியாது. மீண்டும் மண்ணில் பிறக்கிற ஆசையை, அந்த குற்றமற்ற தவத்தை செய்யும் ஆசையற்ற முனிவர்களே நடராச பெருமான் செய்யும் நடனத்தை காலவமுனி, கோமுனி, பட்டுமுனி ஆகியோருக்கு கொடுக்கும் சிறப்பை அந்த உடலுக்கு வருகின்ற நோய்கள் நீங்குமாறு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சூதமுனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். மேல் வரும் செய்தியை கூறத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இதோடு வடகைலாய படலம் முற்றிற்று. ஆக திருவிருத்தம் 745. நம்ம கச்சியப்ப முனிவர் அருளிய பேரூர் புராணம் பார்த்துட்ருக்கோம். அதில் நிறுத்தப்படலாம். பாடல் 746. உரைத்த பருவத்தினோடும் உயர்கணவன் வர உள்ளி தரைத்தலை ஏக்கரும் மடவார் தமை நேர இடைக்கையிலை வரைத்தலத்து தம்பெருமான் வரைந்த நாளோடு நடமால் கரைத்த உளத்திடை நாடி இருந்தனர் காலவன் முதலோர்.
தரைத்தலைனா நில உலகில்னு அர்த்தம். ஏக்கரும்னா ஆசையால் தாழ்ந்து நிற்றல். இது இடைக்கையில இறைவன் கூறியதுன்னா அது வடகைலாய படலம். அதைத்தான் இடைக்கையிலைன்னு சொல்கிறாங்க. கரைந்த உள்ளம்னா கசிந்த உள்ளம், எதுகை நோக்கி கரைத்த உள்ளம் என வந்தது. அது அப்புறம் இது அர்த்தம் என்னன்னா, தலைவன் பிரிந்து சென்ற போது குறித்த காலத்தில் வருவதாக கூறி செல்வான். அக்கணவன் வரவை நினைத்து இவ்வுலகில் ஆசையால் மனம் தாழ்ந்திருக்கும் தலைமகளைப் போல. உதாரணம் பாருங்க, என்ன மாதிரி உதாரணம் சொல்றாருன்னு. கணவனுடைய வரவை நினைத்து உலகில் ஆசையால் மனம் தாழ்ந்திருக்கும் தலைமகளைப் போல அந்த இடைக்கையில் உள்ள இறைவன் கூறிய வண்ணம் அந்த குறித்த நாளில் நடனத்தை காண வேண்டும் என்ற மயக்கத்தால் கசிந்த உள்ளத்தோடு காலவர், கோமுனி, பட்டிமுனி ஆகியோர் எதிர்பார்த்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தலைவனை நோக்கி தாழ்ந்திருக்கும் தலைமகளைப் போல இறைவனுடைய நடனத்தை காண மயக்க உள்ளத்தோடு கசிந்த உள்ளத்தோட காலவரும், கோமுனியும், பட்டிமுனியும் எதிர்பார்த்திருந்தார்கள். இதுதான் இந்த பாட்டு. அடுத்த பாடல் 747. இவ்வாறு சிவபூசை இனிது ஆற்றி இருக்குநாள் செவ்வாய்மை கோமுனிவன் சிவபெருமான் எம்மன்றும் ஒவ்வாத ரசமன்றுள்ளது என்றான். அது காணும் அவ்வாய்மை பெற்றிலேன் என அயர்ந்து தியானித்தான். அதாவது செவ்வாய்மனா செம்மையும் வாய்மையும் உடைய அப்படின்னு அர்த்தம். ஒவ்வாத ரசமன்றுள்ளது, ரசதம் அன்றுள்ளதுன்னா இந்த ரசதம்னா இது வெள்ளி. இவ்வாறு இறைவன் கூறியது அப்படின்னு சொல்றார். என்னன்னா இதனுடைய பொருள், இந்த முறைப்படி சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்த நாளில் செம்மையான வாய்முடைய கோமுனிவன் இறைவன் எம்மன்றும் ஒவ்வாத வெள்ளிமன்று உள்ளதென்று கூறினான். அம்மன்றை காணும் உண்மையை பெறவில்லையே என்று மனம் சோர்ந்து தியானம் செய்தான். கோமுனியார் திருமால் அவர் என்ன செய்கிறாரு, முறைப்படி எல்லாம் சிவ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது இறைவன் என்னைக்கும் அந்த வெள்ளி மன்றம் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்றத்தை நம்மளால் காண முடியலையே, அந்த காணும் உண்மையை நம்ம பெறவில்லையே அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்து தியானம் செய்கிறார். மற்ற எல்லாரும் மனம் கசிந்து மயக்கத்தோடு காத்துட்ருக்காங்க. அப்போ கோமுனி மனம் சோர்ந்து தியானம் செய்கிறார். அடுத்த பாடல் 748. அன்னலார் திருவருளால் அசரீரி வாக்கு எழுந்து நன்னிய முன் அம்பலத்தை நம்பர் மறைத்து அருளினார். திண்ணமுற அவ்வையின் நீ செய்து ஒருமன்று அதில் உங்கள் பண்ணவன் மெய் உரு அமைத்து பணிக என பணித்ததே. பண்ணவன்னா இறைவன் அர்த்தம். அதாவது என்ன செய்து, இறைவன் திருவருளால் அசரீரி வாக்கொன்று எழுந்தது. என்னவென்று, முன்னிருந்த மன்றத்தை இறைவன் மறத்தருளினார். ஆகையால் அவரிடத்தில் உறுதி பெற ஒரு மன்றத்தை அமைப்பாய், அதில் இறைவன் திருவுருவத்தை பதிட்டை செய்து வழிபடுவாயாக என்று ஆணையிட்டது. போன பாட்டில் என்ன சொன்னார், அந்த வெள்ளி மன்றம் நம்மளால் பார்க்க முடியலையேன்னு சொல்லி மனம் சோர்ந்து தியானம் செய்கிறாரு. அப்போ அவருக்கு அசரீரி கேட்குறது. இந்த பாட்டில் அந்த அசரீரி என்ன சொல்லுதுன்னா, அந்த முன்னிருந்த மன்றத்தை இறைவன் மறைத்தருளி அவரே ஒரு புது மன்றம் அமைச்சானா நடனம் ஆடினான்னு சொல்லி வருது பாட்டில். இதுக்கு முந்தின படலத்தில் பார்த்தோம்ல, அதை தான் சொல்கிறாரு. அதாவது அந்த மன்றத்தை இறைவன் தான் மறைச்சி அருளினார். வடகைலாய படலை பார்த்தோம்ல, அதை அந்த மன்றத்தை அழித்து விட்டார், மறைத்து விட்டார். அதனால் அவர்கிட்ட உறுதி பெறுவதற்காக இன்னொரு மன்றத்தை நீ ஒரு மன்றத்தை அமைப்பாய், அதில் இறைவன் திருவுருவத்தை பதிட்ட செய்து நீ வழிபடுவாயாக அப்படின்னு சொல்லி ஆணை எடுக்கிறது அசரீரி வாக்கு. அடுத்த பாடலில் 749. விண் எழுந்த மொழி கேடா விம்மிதனாய் பரவசனாய் மண்ணிடந்த கோமுனிவன் மாதவத்து காலவனை பண் அறிய பெருந்தவத்து பட்டி முனியுடும் வெடித்து புண்ணியன் மெய் திருவருளால் போந்தது இது என மொழிந்தான். மண்ணிடந்த கோமுனின்னா திருமணம் இருந்தப்போ என்ன செஞ்சார் இறைவன், அடிதர பன்றியாக நிலத்தை ஆழ்ந்து சென்றார்ல, அதுதான் மண் இடந்த அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் இப்போ கோமுனியாக வந்திருக்கிறார். அதனால் திருமால் தான் கோமுனியாக வந்திருக்காரு. வெடித்துன்னு அழைத்துன்னு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆகாயத்தில் தோன்றிய அசரீரியை கேட்டு கோமுனிவர் விம்மிதமும் பரவசமும் அடைந்தார். அந்த தவத்தில் இருக்கிற காலவ முனிவரையும் அந்த செயற்கரிய தவம் செய்த பட்டி முனிவரையும் அடைத்து புண்ணியமூர்த்தியின் திருவருளால் இவ்வாறு அசரீரி தோன்றிற்று அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் இவர் தவம் செய்யும்போது இவருக்கு தியானத்தில் குரல் கேட்டது. இப்போ தவம் செஞ்சு கொண்டிருக்கிற பட்டி முனிவரையும் அந்த காலவ முனிவரையும் அழைத்து இந்த மாதிரி புண்ணியமூர்த்தி திருவருளால் இந்த மாதிரி அசரீரி தோன்றியதுன்னு சொல்லி திருமால் கூறுகிறார். அதாவது கோமுனி கூறுகிறார்னு வருது இந்த பாடலில். அடுத்த பாடல் 750.
மண்ணு திருவருளது வேல் வாழ்ந்தனம் வாழ்ந்தனம் என்று பன்னியவர் தொழுது ஆட பன்னவர்கள் உலகாடும் மன்னவனை வரக்கூவி வயங்கிய கோமுனி நுங்கள் கம்மியனை தருக என காவலனும் தருவித்தான். இது பன்னவர் உலகம்னா தேவர் உலகம். கம்மியன்னா கம்மியனை தருகன்னா தேவதச்சன். அதாவது நிலையான திருவருள் அது என்றால் வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் என்று கூறி, அதாவது நம்ம ரொம்ப அருள் பெற்று இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அது நிலையான திருவருள் தான் அது. அதனால் வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் என்று கூறி அவர்கள் இறைவனை தொழுது கூத்தாடினார்கள். தேவர்கள் உலகில் ஆட்சி இந்திரனை வருமாறு அழைத்து விளங்கிய கோமுனிவர் உங்களுடைய தேவதட்சனை இங்கே வருமாறு செய்க என்று கூற இந்திரனும் அவ்வாறே வருமாறு செய்தான். கம்மியனை தருகனா அதான், அது தேவதச்சன். இறைவன் சொல்கிறார்ல, அந்த பழையதான் மன்றத்தை இறைவன் தான் மறைத்து அருளினார், அதனால் நீ புது மன்றத்தை அமைன்னு சொன்னார்ல, அதை அமைக்கிறதுக்காக எல்லாரும் நம்ம வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு இறைவனை தொழுது கூத்தாடுறாங்க. இந்திரனை வர மாதிரி அழைச்சி கோமுனிவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் தேவதச்சனை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவதச்சனை வருமாறு செய்தார் இந்த பாடலில் கூறுகிறார். அடுத்த பாடல் 751. மன்றுபுரி இடம் காணார் மயங்கின நிற்கும் காலை கொன்றை சடைமிளைத்தபிரான் கோமளவள்ளியின் அகன்று தொன்றுதொடு நடம் புரியும் தொல்லையிடம் காட்டுதற்கு வென்றிமிகும் சித்தன் என வேற்றொரு கொண்டு ஆங்கு அடுத்தான். கோமளவள்ளினா அழகிய இளைய கொடி போன்ற உமாதேவி. தொல்லை இடம்னா பழைய இடம்னு அர்த்தம். தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி நம்ம இதில் பாடுவோம் திருவாசகத்தில், அந்த இடத்துல வர மாதிரி தொல்லைங்கிறது அந்த தொல்லை இடம்னா பழைய இடம்னு அர்த்தம். இப்போ என்ன சொன்னால், மன்று அமைப்பதற்குரிய இடத்தை காணாமல் முனிவர்கள் மயங்கினர். அப்போ அவங்களுக்கு தேவதட்சணை வர வச்சாச்சு, ஆசிரியர் கேட்டாச்சு, எல்லாம் தயாராக இருக்கும்பொழுது எந்த இடத்துல அமைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை காணாமல் முனிவர்கள் மயங்கினார். காணாமல் இல்லை, எதை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு புரியாமல் மயங்குறாங்க. அப்போது கொன்றை சடையில் அணிந்த இறைவன், கொன்றையை சடையில் அணிந்த இறைவன், அப்போ பெருமானை சொல்கிறாங்க, சிவபெருமான் எப்போவுமே சடையில் கொன்றை முடி அணிந்திருக்கிறார். அந்த இறைவன் உமாதேவியை விட்டு நீங்கி அவர் தனியாக பண்டு தொட்டு நடம் செய்யும் பழைய இடத்தை காட்டுவதற்காக, பண்டு தொட்டு எப்போவுமே அது நடம் செய்கிற இடம் எந்த அந்த இடத்தை காட்டுவதற்காக சித்தர் வேடம் கொண்டு அங்கே தோன்றினார். அடுத்த பாடல் 752. கோதில் ரசதமன்றம் கோமுனிவன் முயலுற்றான் சோதி நடனம் காண்டும் என துண்ணிய வானவர் அரையர் வேதியர் ஏனையர் பலரும் விம்மிதம் கொண்டு அகம் கழிப்ப போதிவனத்திடை சித்து புரிப்பாக்கு புரி உற்றான். கோதில்னா குற்றமில்லாத, வானவர் அரையர்னா இந்திரன், புரிதல்னா விரும்புதல், புரிப்பாக்குன்னா அந்த பாக்கோட ஈற்று வெளியேற்றம் தான் புரிப்பாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, குற்றமில்லாத அந்த வெள்ளி மன்றத்தை காண்பதற்காக கோமுனிவர் முயற்சிக்கிறார். சோதி வடிவான இறைவன் நடனத்தை காண்போம் என்று நெருங்கிய தேவர்களின் தலைவனான இந்திரனும் அந்தணர்களும் வேறு பலரும் விம்மீதம் கொண்டு மனம் கழித்தார்கள். அப்போது அரசவனத்தில் சித்து செய்வதற்காக இறைவன் விரும்பினார். இப்போ சித்தர் வேடம் கொண்டு போன பாட்டில் சொன்னாங்க, சித்தர் வேடம் கொண்டு இறைவன் அங்கே தோன்றினார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த குற்றமில்லாத வெள்ளி மன்றத்தை எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி கோமுனிவர் முயற்சிக்கிறாரு. நம்ம சோதி வடிவாக இருக்கிற இறைவன் நடத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கிய தேவர்களை தலைவனான இந்திரன், யார் அவன் தானே தேவதச்சனை கூப்பிட்டு வரான், அந்த இந்திரனும் அங்கே இருக்கான். இந்திரனும் அந்தணர்களும் வேறு பலரும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. எல்லாரும் மனசில் ஒரு பெருமிதம் கொண்டு மனம் கழிக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய இறைவன் நடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு. அப்போ அரசவனத்தில் சித்து செய்வதற்காக இறைவன் விரும்பினார். அவர் ஒரு திருவிளையாடல் பண்ணுவதற்காக மனம் விரும்பி பெருமான் வந்தார் அப்படின்னு வருது. அடுத்த பாடல் 753. பருதி வானவன் காலையின் மேற்கழ பணிக்கும் அருவி மால்வரை துரும்பென வழியிடை அலைக்கும் கருவி மாமழை இன்றியே புனல் உரை கஞற்றும் தருணர் பாலரா மூத்தவர் தருணரா சமைக்கும். மேற்குனா மேற்கு தான், கருவினா தொகுதி, மழைனா அந்த இடத்துல மேகம்ன்ற அர்த்தத்தில் வருது, புனல் உரைனா நீர்த்தூடின்னு அர்த்தம், கஞற்றும் அப்படின்னா செய்கிறதுன்னு அர்த்தம், தருணர்னா இளைஞர், நிறைய சின்ன சின்ன பொருள். அதாவது புனல் உரை கஞற்றும் தருணர் பாலரான்னு வருது இல்லை, தருணர்னா இளைஞர்கள்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, சூரியனை காலை நேரத்தில் மேற்கே தோன்றுமாறு செய்வார், அருவிகளை உடைய பெரிய மலையை துரும்பு போல காற்றில் அலைய செய்வார், தொகுதியான மேகம் இல்லாமலேயே மழை பெய்ய செய்வார், இளைஞரை குழந்தையாக்குவார், வயதானவர்களை இளைஞராக்குவார். இதெல்லாம் என்ன, இறைவனுடைய சித்தர்களாக அவர் என்ன சொல்கிறாரு,
சித்து செய்வதற்காக இறைவன் விரும்பி வந்தார் அல்லவா, அவர் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்கிறாங்க. சூரியனை மேற்க தோன்றாரு, அருவியுடைய மலையை துரும்பு மாதிரி காற்றுல அலைய வைக்கிறாரு, மேகமே இல்லாமல் மழை பெய்யுது, இளைஞர்களை குழந்தை ஆக்கிறாரு, வயசானவங்களை இளைஞர் ஆக்கிறாரு. இதுதான் அவர் செய்த சித்து. நம்ம கட்சி புனிதர்லேயே பேரூர் படம் பார்த்துட்ருக்கோம். அதில் நிறுத்த படத்தில் 754வது பாடல். அரவின் வாயிடை அலைகடல் சுவை அமிழ்தெடுக்கும் கரளம் வான்கதை ஆகுமா கடற்கணித்து அருளும் பறவை விண்ணெழுந்து அங்கனை பயில் உற பயிற்றும் சுரர்கள் மானுடர் சுரர் என தோற்றும். இறைவன் சித்து செய்வதற்காக விரும்பி அரசவனத்தில் எழுந்திருந்தார்னு சொல்லி பார்த்தோம். போன பாட்டில் அவர் என்ன செய்தார்னு தெரியும். இப்போ பாம்பின் வாயிடை அலைவுடைய கடலில் தோன்றும் அமிர்தே எடுப்பார். விடத்தை சிறந்த அமுதமாகுமாறு கடைக்கணித்து அருள் செய்வார். கடல் ஆகாயத்தில் எழுந்து அங்கே தங்கும்படி செய்வார். தேவர்களை மனிதர்களாகவும் மனிதர்களை தேவர்களாகவும் தோற்றுவிப்பார். இந்த மாதிரிலாம் செய்கிறாரு சித்து. என்ன செய்கிறாரு? கரளம்னா விடம், வான் சுதைனா சிறந்த அமுதம், பறவைனா கடல் தான். அதான் என்ன செய்ய, பாம்போட வாயில் அந்த அலைவுடைய அந்த கடலில் தோன்ற அமிர்தத்தை எடுக்கிறாரு. பாம்பு வாயிலது எடுக்கிறாரு. அதோட விஷயத்தை என்ன செய்கிறார்? சிறந்த அமுதமாகும் மாதிரி கடைக்கெடுத்துன்னா கடைக்கண்ணால் நோக்கி அருள் செய்கிறார். கடல் எழுந்து பொங்கி அப்படியே அங்கேயே தங்குறபடி ஆகாயத்தில் நிற்கிது. அந்த இடத்துல ஆகாயத்தில் தங்குறபடி செய்கிறார். தேவர்களை மனிதர்களாகிறாரு, மனிதர்களை தேவர்களாக தோற்றுவிக்கிறார். பார்ப்பதற்கு அப்படி ஒரு தோற்றத்தை அருளுகிறார். அடுத்த பாடல் 755. மண்ணுளே சிவலோகமும் வருவித்து தெரிக்கும், விண்ணுளே நரர் உலகமும் ஏவித்து மறைக்கும், திண்ணமாகிய அசரத்தை சரமென திரிக்கும், வண்ணமாகிய சரத்தினை அசரமா வயக்கும். என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. அதாவது மண்ணுலகத்தில் சிவலோகத்தை வர செய்து காட்டுறாராம். விண்ணுலகத்தை நரக உலகத்தை வருமாறு செய்து விண்ணுலகை மறைக்க செய்கிறார். அறிவற்ற பொருட்களை அறிவுடைய பொருளாக மாற்றுறாரு. இயங்கு திரைப்பொருட்களை நிலைத்திணை பொருளாக மாற்றுகிறார். இயங்கு பொருட்களை நிலைத்த பொருளாக மாற்றுகிறார். இதெல்லாம் அவருடைய சித்து. அடுத்த பாடல் 756. கற்பின் மேதகு மாதரும் உடனணி கலங்க, பொற்பின் மேதகும் ஆடவர் தங்களை பூக்கும், வற்பின் மேதகு மாதவர் குழாங்களும் மயங்க, அற்பின் மேதகும் அறிவையர் பலர் தமையாக்கும். பொற்புனா அழகு, பூக்கும்னா உண்டாக்கும் அப்படின்னு அர்த்தம். வற்புனா வலிமைக்கு, அற்புனா அன்பின். ஒவ்வொரு வரிலையும் பாருங்க, கற்பின் பொற்பின் வற்பின் அற்பின் அப்படின்னு வருது. ஒவ்வொரு வரியும் எடுத்து பொற்புனா அழகு, பூக்கும்னா உண்டாக்குறது, வற்புனா வலிமை, வற்பின் மேதகு அப்படின்னு வருது. அது அற்பின்னா அன்புன்ற கிட்ட வருது. இப்போ என்ன சொல்றாருன்னா, கற்பின் மேம்பட்ட மாதர்களும் மனம் கலங்குமாறு அழகுமிக்க ஆடவர்களை உண்டாக்குவார். வலிமை பொருந்தி பெரிய தவத்தில் வல்லவர்களும் மயங்குமாறு அன்புமிக்க மங்கையர் பலரை உண்டாக்குவார். எல்லாருடைய மனதையும் கலைப்பதற்காக அழகான கற்பின் மேம்பட்ட மாந்தர்களும் கலங்குற மாதிரி ஆடவர்களை உண்டாக்குறாரு. தவ வலிமை உள்ளவர்களும் மயங்குற மாதிரி அன்புமிக்க மங்கையர் பலரை உண்டாக்குறாரு. இந்த பாடல். அடுத்த பாடலில் 757. கோடி இந்திரர் கும்பிட கடைக்கணித்து அருளும், கோடி நான்முகர் கும்பிட முடிவரிது அசைக்கும், கோடி நாரணர் கும்பிட குறுநகை காட்டும், கோடி ருத்திரர் கும்பிட வருகின கூறும். வரிதுனா வரிது சிறிதாகும் அப்படின்னு அர்த்தம். கோடிக்கணக்கான இந்திரர்கள் வணங்குமாறு கடைக்கணித்து அருள்வார். அவங்கெல்லாம் வணங்குற மாதிரி செய்கிறாரு. அடுத்து கோடிக்கணக்கான பிரம்மர் வணங்குமாறு தம் தலையை சிறிதே அசைப்பார். கோடிக்கணக்கான திருமால் வணங்குமாறு புன்சிரிப்பு காட்டுவார். கோடிக்கணக்கான ருத்திரர் வணங்கும் போது வருக என்று கூறுவார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரே இடத்துல பார்த்தா இந்த பக்கம் இந்திரர்களாக கோடிக்கணக்காக நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் கடைக்கணங்களை பார்த்து அருள் செய்கிறார். அடுத்து ஒரு பக்கம் கோடிக்கணக்கான பிரம்மர்கள் வணங்குற மாதிரி தம் தலையை லேசாக அசைக்கிறார் அவங்கள பார்த்து. அடுத்து கோடிக்கணக்கான திருமால் வணங்கும் போது புன்சிரிப்பு சிரிக்கிறார். கடைக்கண்ணால் அருள்றாரு, தலையை அசைக்கிறாரு, புன்சிரிப்பு காட்டுறாரு. அப்போ கோடிக்கணக்கான ருத்ரர்கள் வணங்கும் போது வருக என்று கூறுவார். அடுத்த பாடல் 758. அறையும் 1000 தர்ம நூல் அமைக்கும், பொறைகொள் 1000 பொருள் துறை கிழக்கும், துறைக்குள் 1000 காம நூல் தொகுக்கும், மறைகள் 1000 புதியன வகுக்கும். அதாவது ஆயிரக்கணக்கான அறநூல்களை உண்டாக்குறார். ஆயிரக்கணக்கான பொருள் நூல்களை கூறுகிறார். ஆயிரக்கணக்கான காம நூல்களை தொகுக்கிறார். ஆயிரக்கணக்கான வேத நூல்களை புதிதாக உண்டாக்குறார். இதெல்லாம் அவர் செய்கிறார். எப்படி? அறையும் 1000 சொல்லலாம் அப்படி சொல்கிறாங்க பொருள்.
என்னென்னா அறநூல்களை உண்டாக்குறாரு, பொருள் நூல்களையும் உண்டாக்குறாரு, காம நூல்களையும் உண்டாக்குறாரு, வேத நூல்களையும் புதிதாக உண்டாக்குறாரு. இது என்னென்னா அறம், பொருள், இன்பம், வீடு, இது 4மே நெறிமுறையாக நம்ம சொல்கிறோம். அதனால் வரிசையாக அறநூல், பொருள்நூல், காமநூல், வேத நூல் அப்படின்னு சொல்லி இந்த அதுக்கு அர்த்தம் கூறுகிறார் ஆசிரியர். அடுத்து 759. 8 சித்தியும் வல்லவர் முடியினை பிறம்பால் தொட்டு சித்திகள் துளைத்தவர்க்கு அறிவின்மை துறக்கும் 8 சித்தியும் சிறுமாகார்களும் எளிது ஏற்ற தொட்டு செங்கையின் நீர் அவர் மெய்யுறத் தூவும். 8 சித்தியும் வல்லவர்னு சொல்கிறாருன்னா 8 சித்தினா அட்டமா சித்தின்னு சொல்லுவோம். அதுதான் அட்டமா சித்தி 8 அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இதுதான் அட்டமா சித்திகள்னு சொல்கிற 8 சித்திகள். இந்த 8 சித்திகளையும் வல்லவர்களை தலையை பெரும்பால தொட்டு அவங்க செய்கிற சித்துக்கள்லாம் தொலைச்சிட்றாரு. அவங்களுடைய சித்து வலிமையை தொலைத்து விடுகிறார். அவர்களுக்குரிய அறிவில்லாமையை போக்குவார். சிறு குழந்தைகளும் 8 சித்திகளை செய்யுமாறு தம் கையால் அவர்களை தொட்டு அவர்கள் மீது திருநீட்டை தூவுவார். அதாவது சித்தியில் வல்லவங்களாக இருக்கவங்கள தலையில் பரம்ப வச்சு அவங்க செய்கிற சித்துக்களை காணாக்கிறாரு. அவங்களுக்கு இல்லை, அதுபோல் அவங்களுக்குரிய அறிவில்லாமையையும் போக்குறாரு. சில குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு 8 சித்தியும் செய்கிற மாதிரி அட்டமா சித்தி கைகூடுமாறு அவங்க தலையில் கையை வச்சு அவங்க மேலே திருநீட்டை தூவுகிறார். அப்போ இருக்கிறத இல்லாமல் ஆக்குறாரு, இல்லாமல் இருக்கிறது இருக்கிற மாதிரி செய்கிறாரு. இந்த மாதிரி சித்துலாம் செய்கிறாருன்னு பெருமானுடைய அவர் தான் விருப்பம் கொண்டு தானே வந்திருக்கிறாரு. என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறதான் வரிசையாக ஒரு பாடலையும் கூறுகிறார். அடுத்த பாடல் 760. சித்து இவ்வாறு பல்கோடிகள் விளைத்தாலும் சித்து கொத்து எல்லாம் தெரிந்தவர்களும் ஒம்பரார் குழுவும் பித்தராகிய சித்தனார் அடியினை பிரியா பித்தராயினர் பெருகும் ஆனந்தம் உள்திளைப்ப. கொத்துன்னா தொகுதி, கொத்து எல்லாம் தெரிஞ்சவங்கன்னா தொகுதின்னு அர்த்தம். ஆனந்தம் உள்திளைப்ப அவங்களாம் பித்தனாயினார்னு சொல்கிறார். என்னென்னா இவ்வாறு பல கோடி சித்துக்களை செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சித்துக்கள் முழுவதையும் அறிந்தவர்களும் அந்த தேவர் கூட்டமும் அந்த பித்தராகிய சித்தர் திருவடியை பிரியாமல் பித்து பிடித்தவர் போல் மேலும் மேலும் வளரும் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். அதாவது பெருமானுடைய பித்து பிடித்தவர் என்று புரிந்து கொண்ட சித்தர்கள் அவருடைய திருவடியை பிரியாமல் மேலும் மேலும் வளரும் மகிழ்ச்சியில் திளைத்தார்களாம். சித்துக்கள் முழுவதையும் அறியாதவர்களும் தேவர் கூட்டமும் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, அவருடைய பின்னாலே பித்து பிடித்தவர் மாதிரி மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டு செல்கிறார்கள். அடுத்த பாடல் 761. மட்டு விரியும் நறும் துளபம் மறைத்த நிறத்து கோமணியும் பட்டி முனியும் காலவனும் பல்லாற்றானும் இவன் ஆர் என்று ஒட்டி உணரும் உள்ளகமும் உணர்ந்து தெடியா வகை மறுட்ட சட்ட வினாவி அரிதும் என தழைத்த சித்தர் மருங்கு அணைந்தார். மட்டுன்னா தேன் தெரியும், துளபம்னா துளசி, ஒட்டினா ஒன்று சேர்ந்து, மறுட்டனா மயக்கம் செய்ய, சட்டனா சட்ட இனியுள்ளது சத்தேகான் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது சட்டனா செப்பம், சட்டை நான் சொல்ல, அதாவது செப்பம் அப்படிங்கிற பொருளில் வருது. சட்டை இனியுள்ளது சத்தேகான், இது இருக்கிறது சத்து தான், சட்டை சொல்கிறேன் என்று சிவஞான போதத்தில் வருகிறது. அது மாதிரி அதுதான் அந்த அர்த்தத்தில் வருது. அதாவது தேன் சொரியும் நல்ல மனமுள்ள அந்த திருத்துழாய் மாலையை மறைத்த மார்பை உடைய கோமுனி வரும். ஏன்னா அவர் திருமாலா வரல, கோமுனியாக தானே வந்திருக்காரு. அப்போ அந்த துளசி மாலையை அணிந்த மார்பை மறைத்து கொண்டிருக்கிறார் அந்த கோமுனி. பட்டி முனிவரும் காலவு முனிவரும் பல வழிகளிலும் இவர் யார் என்று அறிய முயன்றார்கள். இப்படி சித்து சேர இவர் யார் அப்படின்னு சொல்லி அறிவதற்காக முயல்கிறார்கள். கோமுனி, பட்டிமுனி, காலவர் 3 பேருமே. மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஆராய்ந்து அறியும் போது உள்ளமும் அறிந்து தெரியாத வகையில் அந்த மயக்கத்தை செய்கின்ற செம்மையாக இவர் யார் என்று வினவி அறிவோம். இவர் நம்ம என்னென்ன அறிஞ்சு தெரியாத வகையில் நம்மளை மயக்கத்தை செய்கிறார்ல, இந்த செம்மையாக செய்கிறார் இந்த மயக்கத்தை, இவர் யாருன்னு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் முன்னால் போய் எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அடுத்த பாடல் 762. படைத்தி அயனும் அலை உலகம் பருத்தி அறியும் அலை ஆங்கே துடைத்தி அரணும் அலை மறைப்பு சூழ்தி தொழும் ஈசனும் அல்லை தடைத்த மலநோய் நலிய அருள் தருதி 5 முகனும் அலை கொடுத்தி பலநூல் மாதவருக்கும் குருவும் அலை நீ யார் என்றார். அலை அலைன்னா அல்லை அல்லைங்கிற அர்த்தத்தில் தான் அலை அலைன்னு சொல்கிறாங்க. அல்லாய்கிற பொருள். தடைத்த மலை நோய்னா தடை செய்கின்ற அந்த ஆணவமாகிய மலை நோய், அது நலிய நீ அருள் தருதி, அந்த மலை நோய் ஆற்றல்
குறையுமாறு நீ அருள் செய்கின்றாய், நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது படைத்தல் தொழில் செய்கின்றாய் பிரம்மனும் அல்ல, காத்தல் தொழில் செய்கின்றாய் நீ திருமாலும் அல்ல, அழித்தல் தொழில் செய்கின்றாய் நீ உருத்திரனும் அல்ல. யார் அது? சித்தர்கிட்ட முன்னால் போய் கேட்குறாங்க. மறைத்தல் தொழில் செய்கின்றாய் மகேசனும் அல்ல. எல்லா காரியங்களையும் தடுத்து நிறுத்தும் அந்த மலை நோய் நீங்குமாறு செய்கின்றாய். 5 முகங்களையும் உடைய சதாசிவமூர்த்தியும் அல்லாய். தவத்தில் வல்லவருக்கு பல நூல்களை உபதேசம் செய்கின்றாய், குருநாதரும் அல்லாய், நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மும்மூர்த்திகளையும் சொல்லி எல்லாரையும் வச்சு மறைத்தல் யார், எல்லா உபத்துடைய தொழிலையும் சொல்லி அவங்க எல்லாம் இல்லைன்னா நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க பெருமானிடம். இதற்கு பதில் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.